இதே திருச்சியில அனார்பாத் தர்கான்னு சொல்லி 350 ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா. அந்த தர்காவை என்ன பண்றாங்க, அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம், அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அரைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடம். தர்கா என்பது சுடுகாடு தானே, அடக்க ஸ்தலம் தானே. அதனால என்ன பண்றாங்க, இதை காலி பண்ணணும், இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடந்த அதிமுக ஆட்சி என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா முடியல. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சாட்சியாத்து யாரும் இல்ல, தாமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கைமாறுது. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை இரவா புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. வக்போர்டு போய் கேட்கணுமா இல்லையா? அப்ப வக்போர்டு சேர்மன் யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்ல, உண்மையான நேர்மையான வந்தானா, டேய் வக்போர்டு அது 300-400 ஆண்டு பழமையான தர்கா எப்படி அடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? போட்டு ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு. ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்க தானே, அவர் எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும்? அப்ப அந்த தர்கா இடிச்சிட்டாங்க, வழக்கு போட்டாங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம். 400 ஆண்டு அப்போ இதே பிஜேபி அடிச்சா மட்டும் தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையா தாக்கி பேசுவேன். ஆனா திமுக அடிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன் சொன்னா அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்ல, அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும்.